கடந்த ஆண்டு வங்கி ஊழியர் சங்கத்திற்கும் வங்கிகளின் நிர்வாகத்திற்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் தாம் முதலாளிகளுக்கு சாதகமாக செயல்பட்டதாக உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிற்கு முன்னாள் மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் மறுப்பு தெரிவித்துள்ளார். அமைச்சராக இருந்த காலத்தில் தாம் மேற்கொண்ட கொள்கைகள், திட்டங்கள் எப்போதும் தொழிலாளர்களின் நலனை பாதுகாப்பதாகவே இருந்தன என்றும், சில நேரங்களில் முதலாளிகள் தரப்பிலிருந்து தமக்கு எதிர்ப்புகள் கிளம்பும் அளவிற்கு தொழிலாளர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரிராயா உதவித்தொகை தொடர்பான இந்த விவகாரத்தில் அமைச்சு நடுநிலையாக செயல்பட தவறிவிட்டதாக நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ள நிலையில், இது குறித்த சட்ட நடவடிக்கைகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் மேலதிக கருத்துக்களை தெரிவிக்க அவர் மறுத்துவிட்டார். இதனிடையே தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பதே தமது முதன்மையான நோக்கம் என்பதில் தாம் இப்போதும் உறுதியாக இருப்பதாக ஸ்டீவன் சிம் வலியுறுத்தியுள்ளார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.